அதை நம்ம வாழ்க்கையிலே அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க. இப்பதானே இதெல்லாம் ஸ்டவ் அது இதுன்னு வந்துருக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ் அது இதுன்னு கேஸ் பண்ணேன்னு. அந்த காலத்துல எப்படி இருந்தது நம்ம வீடுகள் எல்லாம் அடுப்பு தெரியுமா? விறகுதான். அடுப்பு எப்படி இருந்தது? அடுப்பு எரிக்கிறதுக்கு தான் விறகு. அடுப்பு எப்படி இருந்தது? அது எப்படி இருக்கும்? மூணு கல்லு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதானே? 3 கல்லு, அவ்வளவுதானே? தமிழ் எழுத்துல கடைசி என்னது? அக்கு என்னது? 3 கல்லு தான். அடுப்பை கூட்டுறதும் வாங்க அந்த காலத்துல 3 கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு சட்டியை பாத்தி வச்சு விறகு எழுதிய போட்டு கொடுக்கணும். அதே மாதிரிதான் இங்க இருக்கு 3 அடுப்பு. வலது கண்ணு ஒரு அடுப்பு, இடது கண்ணு ஒரு அடுப்பு, உள்ள உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேல ஒரு அடுப்பு இருக்கு. 3 கல் இருக்கு. இதுல நீங்க தீய போட்டீங்கன்னா இந்த தீ மேலெழும்பி வந்து இந்த அழுக்கல வளர்த்து வெளியிடும். ஒரு சிஸ்டர் பாட்டே பண்ணி அடுப்பை கூட்டு ஒலைய வை தீய எடுத்துங்கிறார். இப்போ நம்முடைய உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேல வந்து உயிர் ஸ்தானம். உயிர் வந்து எப்படி இருக்கு? ஒளியா இருக்கு. அதானே? உயிர் வந்து ஒளியா இருக்கு. அது இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேல. சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளி உள்ள இருக்கிறதுக்கு இருக்கு, எல்லாம் கவராயிருக்கு. நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போறது? அந்த இடத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதுல போக முடியும். இப்போ உச்சி அடைச்சாரு, வாயும் அடைச்சா இருக்கு. அண்ணாக்கு இந்த பக்கம் திறந்திருந்தாலும் கூட நம்ம அங்க எப்படியும் மூவ் பண்ணது ஒண்ணு இல்லையா? சாப்பாடு சாப்பிட்டா அது கீழே தானே போகுது, மேல வர்றதுக்கு ஒரு எதுவும் இல்லையா? அப்ப இந்த இடமும் லாஸ், இந்த இடமும் லாஸ். அப்ப எப்படி போறது? அது தெரியறதுக்கும் அது துலங்குறதுக்கும் ஏதாவது ஒரு ரெடி வேணும்னா இருக்கணும்ல.